எங்கள் வீட்டில் வந்து குழந்தைக்கு அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி டெய்லி ஒரு 100 வெத்தலை போடணுங்கிறது கணக்கு. பிகாஸ் இட் எய்ட்ஸ் இன் டைஜஷன் நல்லாயிருக்கும், பிரெஸ்ட் ஃபெட் நல்லா பண்ண முடியுங்கிற ரீசனுக்காக எங்கள் அம்மா வேறு எது பண்ணுறாங்களோ இல்லையோ வெத்தலை கொடுத்துருவாங்க. டெலிவரிக்கு அப்புறம் வெத்தலை போடுறதுங்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்ப வருஷமாக நிறைய குடும்பங்களில் இப்பயும் கடைபிடிக்கிற விஷயம். பட் மாடர்ன் ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் வந்து அதை வந்து ஒரு டாபுவா, அது நல்லதா கெட்டதான்னு குழப்பத்தோடயே இருக்காங்க. ஆக்சுவலாக டெலிவரிக்கு அப்புறம் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்சைம் செக்ரேஷன் ஜாஸ்தி பண்ணக்கூடிய விஷயங்களும், இரும்பு சத்து, கால்சியம் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெத்தலை போடலாம், பட் நீங்கள் வந்து அதில் பாக்கு, புகையிலை அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஒரு நாளைக்கு 4 தடவை வெத்தலை போட்டுட்டேன், அதுவே ரெக்கவரிக்கு போதுமானது, அதுலேயே எனக்கு எல்லா சத்தும் கிடைச்சிடும் நினைக்கிறது, அதுவும் தப்பு. ஆக்சுவலாக போஸ்ட் டெலிவரி மதருடைய 100% ரெக்கவரிக்கு தேவை சமச்சீரான சத்தான சாப்பாடு, 3லேருந்து 4 லிட்டர் அளவு தண்ணி, சரியான ஓய்வு, இதுதான் முக்கியம். வெத்தலை போடலாம், அது ஹெல்தியான விஷயம், அளவாக போடுங்க.